என்ன அந்த பொண்ணு திடீர்னு இப்படி குண்டு தூக்கி போட்டுடுச்சு? என்ன பொண்ணை பார்த்தமா, நிச்சயம் பண்ணமா, கல்யாணத்தை முடிச்சமான்னு இல்லாம கோலம் போடுற மாதிரி சுத்தி சுத்தி வந்தா இப்படி ஏதாவது ஒரு புள்ளியில மாட்டிட்டு முழிக்க வேண்டியதான். அப்படியே ஓடி போயிரு சொல்லிட்டேன். உன் பேச்சை கேட்டு கல்யாணத்தை முடிச்சிருந்தா இந்நேரம் கோர்ட்டு பண்ணிட்டு தான் உட்காந்துருப்போம். ஒரு பொண்ணு மனசுல யார் இருக்கான்னு தெரியாம போட்டோ அட்ரஸ் கொடுத்தது இல்லாம கோலம் புள்ளின் தத்துவமா பேசுற நீ ஓடுறா. அட போங்கடா, நீங்களும் உங்க கல்யாண விளையாட்டும். பிராப்தம் இருந்தா அடுத்த ஜென்மத்துல சந்திப்போம். டாடா பை see you. உனக்கு இனிமே ஜென்மம் இருந்தா தானடா. நான் செத்து போலச்சவன்டா யமனை பார்த்து. அவனேண்டா தப்பு சொல்றேன். சில கவிதையை படிச்ச உடனே புரியும், சில கவிதை எத்தனை முறை படிச்சாலும் புரியாது. கவிதையை புரிஞ்சுக்க முடியாம போனது நம்ம தப்பு தானே தவிர கவிதை மேல எந்த தப்பு இல்லடா. கவிதா வந்திருக்கா? பாத்துமா மெதுவா. கவிதா வீட்டில் உழைச்சுப்பா. இந்தா பரவாயில்ல, படுத்துக்கோங்க. இதுதான் அவரோட போட்டோ. எனக்காக பிறந்த அவரும் அவருக்காக பிறந்த நானும் சந்திக்க முடியாத தூரத்துல இருந்தோம். எங்களை சந்திக்க வச்சது இந்த கோவிலும் இந்த சாமியும் தான். இப்ப ஆள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி இருக்கிற இந்த இடம் திருவிழா சமயத்துல விதவிதமான கடைங்க, விதவிதமான ஜனங்களோட சுத்தப்பட்டு ஊரே கூடி நிறைஞ்சிருக்கும். திருவிழாவுல உரியடிக்கிற போட்டின்னு ஒண்ணு நடக்கும். ஒரு பானைக்குள்ள பரிசு பணம், மோதிரம், செயின் எல்லாம் போட்டு உயரத்துல கட்டி வைப்பாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு அந்த பானையை உடைக்கிறவங்களுக்கு பணமும் பாராட்டும் பரிசா கிடைக்கும். அடையான் தக்காளி டப்புன்னு உடைச்சிட்டா அப்புறம் இதே நான் பிடிச்சிட்டு இருக்கணும். யார் அவன்? தெரியலீங்க. தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு. அடுப்பு நல்ல எரியோடாத்தா. ஏம்மா, பொங்க வைக்கிற நேரமே முடிய போகுது. தண்ணி எடுக்க போற கவிதாவை இன்னமும் காணுவ எங்கம்மா? பொங்கலுக்கு ஊத்து தண்ணி எடுத்துக்கிட்டு கண்ணை முடிட்டே வந்து சாமி முகத்தை பார்த்தா கட்டிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிருமா. அதான் ஊத்து தண்ணி எடுக்க போயிருக்கா. மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும். அதெல்லாம் முடியாதா? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ சொல்ற தப்புடா. பின்னடா பின்ன அந்த பானை யாராலும் உடைக்க முடியல. இவன் மட்டும் எப்படி கரெக்டா உடைச்சான்? கண்ணை சரியா கட்டலன்னு அர்த்தம். அப்ப உடைச்சப்ப ஏன்டா கை தட்டின? எல்லாரும் தட்டினாங்க, நானும் தட்டினப்பா. இதோ பாரு, இவன் உண்மையாவே வீரன்னா அவன் கண்ணை நான் இறுக்கி கட்டுறேன். அத வாய்க்கால போட்டிருக்க பணம் வரும். அத பத்திரமா ஏறி அந்த பக்கம் போய் சேர சொல்றா பாப்போம். அதெல்லாம் முடியாதா? நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு அவ்வளவுதானே? கண்ணை கட்டு. மை டியர் ஃப்ரெண்ட், திருவிழாவுல பானை உடைச்சதே ஒரு வருஷம் சொல்லி தெரியலாம். அது தேவையில்லாம ஓரலாத்துல கவுத்துறாத. கட்டு. விழுந்தா பானை பணம் எனக்குதான். ஏன் வச்சுக்க? என்னடா மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும், மாப்பிள்ளை தெரியணும்.
தக்காளி தப்புன்னு தூக்கிட்டானே. விசாரிச்சிட்டங்க, பையன் உத்தரமேரூர். ரெண்டு கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாயிருச்சு. பசங்களுக்கெல்லாம் ஏதாவது பொருள் உதவி பண்ணும். ஏய் எங்கிட்ட எதிரா பணம்? எது பணமா? அந்த பானையை உடைச்சு பரிசு பணத்தை பாக்கெட்ல வச்சிருக்கல, அது ஏறா ஃபர்ஸ்ட். ஏய் என் பாக்கெட்ல சுத்தமா பணம் இல்லடா. என்ன பூ எடுறா? ஏய் என் பாக்கெட்ல இந்த ரோஸ் எப்படி வந்து? சாமி கிட்ட அருளா வச்சு கேளு, சொல்லும். சீக்கிரமா வாடா, தீ வாங்கிட போறோம். ஏய் ஏய் இது உன்னோட தானே? ஆமா. பழனி நாகராஜ் என்ன திருவிழா பிரம்மாதமா நடக்குது. ஏன் கச்சேரி எப்போ? அடுத்த வருஷம் வச்சுக்கிடுவோம். அது என்ன அடுத்த வருஷம்? இந்த வருஷம் என்னாச்சு? எலசிங்க ஆர்கெஸ்ட்ரா கச்சேரின்றானுங்க, அவனுக்கு பொறுப்புல விடுவான். போன வருஷம் பழனி நரசிம்ம ஏன்? மிருதங்க மணி கோடி ஆனா அட என் தக்காளி, அசலூர்காரன் பூ கொடுத்து பூ பறிக்க பாக்குறான்டா. ஏய், அந்த பூந்தோட்ட காவக்கார மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்கடா. நண்பா, 5 ரூபா கொடுத்து ஒரு பலூன் கூட உடைக்கலாம், திருவிழா லாஸ் ஆயிரும். என் பேரை காப்பாத்து. அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வாங்கின? சும்மா ஒரு ஜபரு தான்டா. வேஸ்ட்ரா. போடுறா 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 டேய். அட என் தக்காளி, நம்ம தான் லுக் வரும்னு பார்த்தா அவன் லுக்கே திருப்ப மாட்டான்டா. ஏய் வாடி. டேய் 5 வாங்கி கொடுடா. துப்பாக்கி சுட்டு. அதையாவது சுட்டியா? வாங்கம்மா வாங்க, வெள்ளி கொலுசு, தங்க செயின், குறைஞ்ச விலையில கோல்டு கவரிங். ஏங்க அந்த கொலுசு எடுங்களேன். ஏய் அது விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்டி. என்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? உனக்கு அது போட்டா நல்லா இருக்கும், வாங்கி பாரு. இந்தாம்மா. இந்தா. ஏங்க இது எவ்வளவு விலை? 500 ரூபாமா? நான் சொல்லல, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு கொடுத்துரு. வா போலாம். பணம் இல்லாம எதுக்குமா திருவிழாவுக்கு வரீங்க? வெள்ளையாட்டு பொண்ணுங்களா இருக்கு. அந்த கொலுசு கொடுங்க. இதே கொலுசா? ஆமாப்பா. எவ்வளவு இது? 500 ரூபா. ரொம்ப கம்மி. ஏன் சார், அதே பொண்ணுக்கு தானே? ஜமாயிங்க 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 ஜமாயிங்க. இதே அவன் தங்கச்சி நான் சொல்லுவானா? சின்ன பொண்ணின் மனசத்துக்கு போறவரே நீங்க என்ன? ஏய், என்ன சொன்ன? ஜமாயிங்கன்னு சொன்னேன். இனிமே அப்படி சொல்லாத. எங்கடா போயிட்டாவா இந்த கூட்டத்துல? எங்க போய் தேடுவேன்? ஏங்க இவளுக்கு கம்மி விலையில நல்ல விலையில எடுத்து காட்டுங்களே. அந்த பொண்ணு என்னென்ன கேக்குதோ எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க.
ஏ, இருமா ஏமா வாங்காம போற அடைய என் தக்காளி வெளியூர்காரன் கொலுசு கொடுத்தா வாங்கிக்குவ உள்ளூர்காரன் வளையல் கொடுத்தா வாங்க மாட்டியா வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போடி வாங்கிட்டு போன்றல்ல பூ மாதிரி கை புது வலையில போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப ஆடினு வைய வலையில உடச்சு ரத்தம் வரும் கையில அடை பிடிக்காத ஒன்ன கேளு இதா போட்டு சொல்றல